என்னடா கருவாயா, காலங்காத்தால எந்திரிச்சு இப்படி அடுப்பை பற்ற வச்சு ஏதோ கொதிக்க வச்சிட்டு இருக்க. அது வேற இப்படி நாறுது. என்னடா சமைச்சு தொலைக்கிற சொல்லுடா. காக்கா பிரியாணி சமைக்கிறியா? இப்படி நாறுது. ஐய, உன்னை காலங்காத்தால யாரு கூப்பிட்டா? எதுக்கு இங்க வந்து நின்று என்னை கேள்வி கேட்டு தொல்லை பண்ற? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இது என்னோட பிஸ்னஸ். நான் என் பிஸ்னஸை டெவலப் பண்ணி எவ்வளவு பெரிய ஆளாக வரேன்னு பாரு. டேய் கருவாயா, காக்கா பிரியாணி பண்ணா கம்பி தாண்டா எண்ணணும். இப்போ எதுக்காக காக்கா பிரியாணி சொல்லிட்டு இருக்க? நான் காக்கா பிடிக்கிறத நீ பாத்தியாக்கும். டேய் கருவாயா, நீ கவ்வா கட்டை வச்சுட்டு சுத்தினத நான் பார்த்தேன்டா. இன்னைக்கு வீட்டு பக்கம் ஒரு காக்காயையும் காணோம். நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி பண்ணலைன்னா எங்கே இந்த பாத்திரத்தை திறந்து காட்டு பார்க்கலாம். ஐயா, நீ முதல்ல இங்கேருந்து போறியா? உன்னோட இந்த தொண கேள்விங்களுக்கெல்லாம் என்னால் பதில் கொடுக்க முடியாது. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. டேய் கருவாயா, என்னமோ பண்ணி தொலை. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் சொல்லிட்டேன். ஆமாம். இந்த கிளவி எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்னை நோட்டம் பார்க்குறதே ஒரு வேலையாக வச்சிருக்கு. இந்த கிளவிக்கு தெரியாம நான் என்ன பண்ணுறது? சரி, போனா போகட்டும். இங்கே தான் நிறைய வாழை மரங்க இருக்குது. இங்கேருந்து வாழை இலைங்களை வெட்டிட்டு போய் பிரியாணி பேக் பண்ணி இன்னைக்கு வித்துட வேண்டியது தான். சுட சுட விற்றாதான் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இங்கேருந்து வாழை இலைங்களை எல்லாம் வெட்டிட்டு போகிறேன். வாங்க வாங்க, சூடான சுவையான பிரியாணி 20 ரூபா மட்டுமே. ஆளுக்கு 2 2 3 3 வாங்கி சாப்பிடுங்க. வாய்க்கும் சுவையாக இருக்கும், செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன தம்பி, 20 ரூபாய்க்கு பிரியாணியா? என்ன சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, இல்லை காக்கா பிரியாணியா? என்னால் நம்பவே முடியலையே. சாதாரண வெஜிடபிள் பிரியாணியே 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீ என்ன 20 ரூபாய்க்கு பிரியாணின்னு சொல்கிற? ஐயாக்கா, பெரிய பெரிய ஹோட்டலில் முதல் நாள் இப்படி தான் கம்மி விலைக்கு பிரியாணி கொடுப்பாங்க. அப்புறம் நல்லா விலை ஏற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணலான்னு இன்றைக்கி 20 ரூபாய்க்கு பிரியாணி போட்டிருக்கேன். இன்னும் 2 நாளில் எல்லாம் விலை ஏறிடும், பார்த்துக்கோ. தம்பி, நான் இங்கேயே சாப்பிடுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் காசு கொடுப்பேன். உனக்கு ஓகேன்னா சொல்லு, எனக்கு ஒரு பாக்கெட்டு பிரியாணி கொடு. ஒரு பாக்கெட் என்னண்ணா? எவ்வளோ வேணுமா சாப்பிடுங்க. நீங்கள் காசும் கொடுக்க வேணாம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுங்க. சரி சரி, எனக்கும் ஒரு பாக்கெட் கொடு. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் காசு கொடுப்பேன். என்ன புரிஞ்சுதா? ஓகே ஆஃபீஸர், நீங்கள் அப்படியே பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு காசு கொடுங்க. பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு 4 பார்சல் கட்டு. பரவாயில்ல தம்பி, கம்மி விலையாக இருந்தாலும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. எனக்கு ஒரு 4 பார்சல் கட்டு. என்ன தம்பி, என்ன பிரியாணின்னு சொல்லவே இல்லையே? என்ன பிரியாணின்னு சொல்லாதானே வாங்க முடியும். 20 ரூபாய்க்கு என்ன மட்டன் பிரியாணியாக கொடுக்க முடியும்? எல்லாம் சிக்கன் பிரியாணி தான். பீஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், சொல்லிவிட்டேன். ஆமாம், அப்புறமா அது இதுன்னு ஒன்றும் சொல்லக்கூடாது. சரிப்பா, ஒரு 5 பிரியாணி பார்சல் கட்டு. நான் வீட்டுக்கு போய் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா தம்பி, ஆத்தங்கரையில் கடை வச்சுருந்தேன், இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிற? நான் என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்கிறேன் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு? நான் வச்சிருக்கிறதே பெட்டி கடை, எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு பிரியாணி வேணுமா வேணாமா? பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே பேசுகிற. இல்லைன்னா நீ எல்லாம் கடை வச்சு பழப்பு நடத்த முடியுமா? சாந்தா அக்கா சொன்னாங்க உன் பிரியாணி நல்லா இருக்குன்னு. சரி, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரிப்பா, தொணன்னு பேசாமல் ஆளுக்கு ஒரு 5 பார்சல் கொடு. வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாளாவது சமைக்கிற வேலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அப்படியா? சரி, எல்லாம் சீக்கிரமாக வாங்கிட்டு போய் சூடு குறையிறதுக்குள்ளே சாப்பிட்டுடுங்க. இல்லைன்னா பிரியாணியில் டேஸ்ட் இல்லை, அது இல்லைன்னா அப்புறம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்போவே சொல்லிவிட்டேன். ஆமாம். ஏண்டா கருவாயா, என்ன காக்கா பிரியாணி போட்டு ஆளுங்களெல்லாம் நல்லா ஏமாற்றி நிறைய பணம் சம்பாதிச்சிட்ட போல. ஒழுங்கா அந்த பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துடு, இல்லைன்னா உன்னை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடுவேன். அடப்பாவி, நீ தாண்டா இப்போ அவன்கிட்ட ஏமாற்றி பணத்தை பிடுங்குற.
நான் கஷ்டப்பட்டு பிரியாணி பண்ணி எல்லாருக்கும் விற்று தானே இந்த பணத்தை சம்பாதிச்சேன். என்ன விளாட்றியா? நீ என்ன பண்ணியோ பண்ணிக்கோ. நான் எல்லாம் உனக்கு ஒத்த ரூபா கூட கொடுக்க மாட்டேன். ஆமாம். சரி தம்பி, பரவாயில்ல. நீ பண்ணதெல்லாம் நான் இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கொடுத்தாவே போதும், நீ நல்லா மாட்டிக்குவ. இப்போ பணத்தை கொடுக்குறியா இல்லை போலீஸ்கிட்ட போய் சொல்லட்டுமா? ஏண்டா கருவாயா, பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டை இன்னைக்கு ஒன்றுமே பண்ணலையா? இப்படி சும்மா நின்றுட்டு எதையோ பார்த்துட்டு இருக்க. என்ன, ஏதாச்சும் சம்பவம் நடந்துடுச்சா? என்கிட்ட ஒன்றும் பயப்படாம சொல்லுடா. கிளவி, வாயை மூடிட்டு கம்முன்னு இங்கேருந்து போயிடு. நானே ரொம்ப கடுப்பில் இருக்கேன். நான் எப்படி அவனை பழி வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து தொணன்னு பேசி என் கவனத்தை திசை திருப்பாத. நீ இங்கேருந்து முதல்ல போ. கண்ட இடத்துல அடி வாங்காம வந்தோம்னு சந்தோஷப்படு. போய் இங்கே நிற்காம மாடுங்களுக்கு தண்ணி வைப்போ.